பண்பாடுகளின் வழி ஒருமைப்பாட்டை வளர்ப்போம் பிரதமர் வலியுறுத்தல். சீனாவை வழிநடத்த புதிய அதிபர் பதவியேற்கிறார். வணக்கம். சலாம் சத்து மலேசியா RTM தமிழ் செய்திகளுடன் நான் சந்திரகலாயப்பன். சமூகம் வலுப்பெறவும் ஒன்றுபடவும் முஸ்லிம்கள் பிளவை ஏற்படுத்தும் எதிர்மறையான குணங்களை நீக்க வேண்டும், நியாயமான நேர்மையான பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தெரிவித்தார். மக்களின் நலனுக்கு முன்னுரிமை வழங்கி வரும் தேசிய முன்னணி அரசாங்கத்தின் அடிப்படை கோட்பாடு எவ்வித அரசியல் நோக்கத்தையும் கொண்டிருக்கவில்லை. நடப்பிலுள்ள பழமையான கட்சி என்ற அடிப்படையில் நாட்டையும் நாட்டு மக்களையும் தேசிய முன்னணி சிறப்பான முறையில் வழிநடத்திச் செல்வதாக தகவல் தொடர்பு பண்பாட்டு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ உத்தமா டாக்டர் ரைசியாத்தின் கூறியுள்ளார். நெக்ரி சம்பிலான் சிரம்பானில் இந்தோனேசிய பணிப்பெண் ஒருவர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை மலேசிய அரசாங்கம் வன்மையாக கண்டிப்பதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அனீஃபா அமான் தெரிவித்துள்ளார். வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்து வந்த இந்தோனேசிய பெண்ணை அவரின் முதலாளி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாக புகார் பெறப்பட்டுள்ளது. 4 நாட்களாக அப்பெண்மணியை கட்டி வைத்து உண்ண உணவு கொடுக்காமல் கொடுமைப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மனிதநேயம் இல்லாத இத்தகைய கொடூர செயல் வன்மையாக கண்டிக்கக்கூடியதென டத்தோ ஸ்ரீ அனீஃபா அமான் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொள்ளும் விசாரணையை வெளியுறவு அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வரும் என அவர் குறிப்பிட்டார். குற்றம் சாட்டப்பட்ட பணிப்பெண்ணின் முதலாளி விசாரணைக்காக 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை பினாங்கில் உள்ள உணவகத்தில் பணிபுரிந்த இந்தோனேசிய பணிப்பெண்ணை போலீஸ் துறையைச் சேர்ந்த 3 பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாக ஒரு சம்பவம் பதிவாகியுள்ளது. அச்சம்பவத்திற்கு பிறகு பதிவான 2வது சம்பவம் இதுவாகும். கரை ஒதுங்கிய திமிங்கிலங்கள் கருணை கொலை செய்யப்பட்டன. விவரம் உலக தொகுப்பில். உலகின் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடான சீனாவின் புதிய தலைவராக ஜி ஜின்பிங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு சீனாவை வழிநடத்தும் முழு அதிகாரத்தை ஜி ஜின்பிங் பெறுகிறார். அமெரிக்காவுக்கு அடுத்து உலகின் 2வது பெரிய பொருளாதார வல்லரசு நாடாக சீனா விளங்கி வருகிறது. மக்களாட்சிக்கு திரும்பியுள்ள மியான்மர் அரசாங்கம் இன்று 450 கைதிகளுக்கு குற்ற மன்னிப்பு வழங்கி விடுவித்தது. அந்நாட்டுக்கு அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவின் வரலாற்று சிறப்புமிக்க வருகையை ஒட்டிய நல்லெண்ண நடவடிக்கையாக அது கருதப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளில் அரசாங்கத்தின் சிக்கன நடவடிக்கையை எதிர்த்து எழுந்த ஆர்ப்பாட்டம் வன் செயலாக மாறியுள்ளது. ஸ்பெயின், போர்த்துகல், இத்தாலி ஆகிய நாடுகளில் வன் செயல்கள் மூண்டுள்ளன. அயர்லாந்தில் மருத்துவர்கள் கருக்கலைப்பு செய்ய மறுத்ததால் குறை பிரசவத்தை எதிர்நோக்கிய மாது ஒருவர் மரணமடைந்தார். அதனையடுத்து கருக்கலைப்பு தொடர்பான விவகாரம் மீண்டும் சர்ச்சையாகியுள்ளது. ஜோஹர் பத்துபாஹாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 34 குடும்பங்களைச் சேர்ந்த 143 பேர் தத்தம் வீடுகளுக்கு திரும்ப அனுமதி அளிக்கப்பட்டனர். அதனையடுத்து அம்மாநிலத்தில் திறக்கப்பட்டிருந்த அனைத்து துயர் துடைப்பு மையங்களும் மூடப்பட்டுள்ளன. பஹாங் காரா நெடுஞ்சாலையில் இரும்பு கம்பிகளை ஏற்றி வந்த ட்ரெய்லர் லாரி ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதன் ஓட்டுநரும் உதவியாளரும் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே உயிர் இழந்தனர். இச்சம்பவம் காரா பென்தோங் சாலையின் 42வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. வேக கட்டுப்பாட்டை இழந்த ட்ரெய்லர் எதிரே வந்த மைவிறகு காரை மோதி கவிழ்ந்தது என காரா நெடுஞ்சாலை ரோந்து பணியாளர் கூறினார். சம்பவத்தில் ஓட்டுநரும் உதவியாளரும் டேலரில் இருந்து தூக்கி எறியப்பட்டனர். உயிர் இழந்த ஓட்டுநர் 38 வயதான முகமது யூசுப் மன்சூர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மைவி காரில் பயணம் செய்த ஓர் ஆடவரும் பெண்ணும் கடுமையான காயத்திற்குள்ளாகினர். இருவரையும் பொதுமக்கள் அருகிலுள்ள பொது மருத்துவமனைக்கு அனுப்பினர். இந்த விபத்தினால் குறைந்தது 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாளை தேசிய முன்னணி இளைஞரணி ஏற்பாட்டில் நடைபெறவிருக்கும் வேலைவாய்ப்பு சந்தையில் குறைந்தது 30,000 வேலைவாய்ப்புகள் காத்திருக்கின்றன. தலைநகர் புத்ரா உலக வாணிப மையத்தில் நடைபெறும் அந்த வேலைவாய்ப்பு சந்தையில் 300 அரசாங்க தனியார் நிறுவனங்கள் வேலைவாய்ப்பை வழங்க உள்ளன.
பல்வேறு அலுவல் வேலைகளுக்கு இடையிலும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் திருமண நிகழ்வு ஒன்றில் இன்று கலந்து கொண்டார். மீடியா பிரிமா இயக்குநர் டத்தோ மஞ்சா இஸ்மாயிலின் புதல்வர் திருமணத்திற்கு பிரதமர் வருகை புரிந்தார். ஸ்லாங்கூர் புத்ரா ஹைட்ஸில் நடைபெற்ற இத்திருமண நிகழ்விற்கு மதியம் மணி 12:10 வாக்கில் பிரதமர் வருகையளித்தார். பிரதமருடன் அவர் மகன் ஆஷ்மானும் உடன் வந்திருந்தார். இத்திருமண நிகழ்வில் மேலும் பல அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். மலேசியா ஹாங்காங் இடையிலான 2வது அணித்தலக நட்பு முறை காற்பந்தாட்டம் ஸ்லாங்கூர் ஷாலாம் அரங்கில் நடைபெற்ற அவ்வாட்டம் 1-1 எனும் கோல்களில் சமநிலையில் முடிவுற்றது. ஜோஹர் பாருவில் நடைபெறும் ஜோஹர் சுல்தான் கிண்ண ஹாக்கி போட்டி நடப்பு வெற்றியாளரான மலேசியா 2-3 எனும் கோல்களில் ஆஸ்திரேலியாவிடம் வீழ்ந்தது. ஆட்டத்தின் 23வது நிமிடத்திலேயே பிளேக் கோவஸ் ஆஸ்திரேலியாவுக்கான முதல் கோலை அடித்தார். எனினும் முற்பாதியாட்டம் முடியும் சமயத்தில் முகமது ஃபிர்ஹான் அஷாரி ஒரு கோலை அடித்து ஆட்டத்தை சமநிலைப்படுத்தினார். பிற்பாதியாட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் அமித் ஃபாரிட் அஹமத் ஃபூசி மேலும் ஒரு கோலை அடித்து மலேசியாவை முன்னிலை வகிக்கச் செய்தார். இருந்தும் அந்நிலை நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. பிளின் ஒகில்வியும் கேன் பொசல்ட்டும் அடுத்தடுத்து 2 கோல்களை அடித்து மலேசியாவின் வெற்றியை தட்டி பறித்தனர். அடுத்து நடைபெறும் 2 ஆட்டங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே இனி மலேசியா அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை பெற முடியும். அனைத்துலக நட்பு முறை ஆட்டத்தில் ஸ்பெயின் 5-1 எனும் கோல்களில் உபசரணை அணியான பனாமாவை படுதோல்வி அடையச் செய்தது. தாய்லாந்து பேங்காக்கில் நடைபெறும் FIFA உலகக்கிண்ண புட்சால் போட்டி தத்தம் ஆட்டங்களில் வெற்றி பெற்று பிரேசில், கொலம்பியா, இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றன. இத்துடன் இன்றைய நமது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சலாம் சத்து மலேசியா.